வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. படம் பார்த்தோன்னு பிடிச்சோன்னு டக்குன்னு ராஜா சார் ஃபோன் போட்டார். ஃபோனை போட்டு, சார் இது உங்களுக்கான படம், பின்னணி இசையை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம். நீங்கள் உள்ளே உங்களோட பின்னணி இசை உள்ளே வந்துட்டால் இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னா. சரி, ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னா ஒரு 4 நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாது வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, ராஜா சார் என்னன்ட்டு என்ன பார்த்துக்கு படம் இந்த மாதிரி வட்டார வழக்கு சார் இது முடிச்சிருக்கேன் பின்னணி இசை. சரி கூப்பிட்றேன் அப்படின்னா அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 2 நாளில் கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன், பார்க்கலாமா அப்படின்னாரு. பார்க்கலாம் சார். உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் வர சொன்னார். போய் பார்த்தேன், படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்னை பார்த்தாரு. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. ஏன்னா என்கிட்ட 50 பைசா கூட இல்லை. நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்கிறாங்க. அவங்க எஸ் சொன்னது ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார்ட்டு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணேன், ஏதாவது ரெடி பண்ணிட்டுவான். ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் இப்போ ஒரு 2 சாங் வச்சுருக்க ஒரு அமௌண்ட்டு சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதில் ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து கேட்கு. நிஜமாகவே 30 பேர்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு 20-25 நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் பாதி தான் கொடுத்தாங்க, இவ்வளோதான் முடிஞ்சுட்டாங்க. அப்போது நேராக ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து மாணிக்கநாராயணன் சார்கிட்ட மூலியமாக போகும்போது சார்கிட்ட போய் தொகை இவ்வளவு தான் வந்துச்சுன்ட்டு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தேன். அப்போ சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 60% நான் கொடுத்துருக்கேன், 40% இல்லை. அப்படியே பார்க்குறாரு, செக்கை பார்க்குறாரு, அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு. கடைசியாக என் கண்ணை ஒரு ஒரு 30 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். சரி எவ்வளோ பேர் வழி அனுப்பிச்சி விட்ருங்க, வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே விழுந்துட்டேன், காலில் விழுந்துட்டேன். கொண்டு ஒரு 12 நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்கில் ஹிட்டான, ஒரு மலையாளத்தில் ஹிட்டான ராஜா சாரோட 90s சாங்கை எனக்கு எதுவுமே மாற்றாமல் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க. இல்லை சார் இது பீரியடு படம், அது அந்த வாசனையோடு நீங்கள் அப்போ போட்டது அது வேணும், நல்லா சூஸ் பண்ணியிருக்க வா அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ள இது தந்தாப்புல சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வட்டாரவளுக்கு என்னன்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஒன்று ராஜா சார், சக்தி அண்ணன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ரவீனா, சந்தோஷ். உங்களுக்கு இந்த 4 பேருக்கு என்னென்னா சார் இந்த எமோஷனலுக்கு காரணம் என்னென்னா, ரவீனாவுக்கும் சந்தோஷுக்கும் அவங்க இப்போ நான் இந்த மேடையில் சொன்னேன்னா ஒரு செயற்கையாக தெரியும், இவ்வளோ ஒத்துழைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்டுன்னு. நான் சந்தோஷ் ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல, ஒரு என் ஊரில் கிராமத்தில் ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ரவீனாவுக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தேங்க, எனக்கு இது போதும், ஏன்னா இந்த மூடு இந்த வாசனையோடு என்ன இருக்குன்னுட்டு ஒரு பைக் கேட்டாப்புல, காரெலாம் அரேஞ்ச் பண்ணாதீங்க பைக் கொடுங்கன்ட்டு. அப்படியே அந்த இன்னொரு அந்த ஒரு சேங்க மரம் யாருன்னு கேட்டுட்டு அப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ரேக்கில் பந்தயம் ஓட்டுறதுன்றது அதெல்லாம் அவர் கம்மியாக சொல்லியிருக்காப்புல. இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியல, ஏன்னா எனக்கு கடந்த பூரா நான் சீரியஸாகவே இருந்தேன். அதை அவர் மாதிரி ஜாலியாக சொல்ல முடியல. ஒரு தீ சுற்றும் போது நீங்கள் அந்த ஷார்ட்டை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தொடையில் ஒட்டிக்கிடுச்சு தீ பந்தம் ஒட்டிக்கிட்டு வெந்து. நைட்டு 12 மணிக்கு அவர் ஓரமாக போட்டுட்டு நான் செல்ஃபீஸாக தான் இயங்கினேன். ஏன்னா ஊர் க்ரௌடு 300 பேரை கூப்பிட்ருக்கேன், அவங்க அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. அந்த விட்டுறக்கூடாது, அந்த சொக்கப்பேன் கொடுத்துறது அதெல்லாம் எடுக்கணும்ட்டு நான் சந்தோஷம் கவனிக்கலை. 2 இன்சிடெண்ட்டில் ஒரு சந்தோஷம் ஒரு 1.5 நாள் என்கிட்ட பேசாமே இருந்தாப்புல. ஒன்று அந்த ரெக்லா பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ளே எரிஞ்சிருச்சு, கருவேலை முள்ளுக்குள்ளே விழுந்துட்டாப்புல. அப்போ ஒரு 1.5 நாள் பேசாமல் இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டரை வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஏரியா, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னாப்புல.
சார் மரியாதை பேசுவாப்புல. நான் என் ஊரில் வளர்ந்தேன்னா அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன். ஆமாம், இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நான் விட்டாரு. இல்லைங்க, இது இது ஒரு மாதிரி பென்னர் மாதிரி ஆசைப்பட்டேன். நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணாதாங்க கொஞ்சம் உயிராக வரும் அப்படின்னு. அப்புறம் நான் சினிமாவில் எனக்கு முன்னாடி டிஎஃப்டியிலேருந்து ஆரம்பித்தாள். நம்மளாம் வெளியில் குடம்பாக்கத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது வேறு மாதிரி முறையாக படித்து வந்தாள். அப்படியே உள்ளே இறங்கிட்டாப்புல. இதில் கேமராமேனுக்கு யாருக்காவது உடம்பு முடியல, ஒரு 4-5 நாள் டோனிக்கு உடம்பு முடியல, என்ன வந்துட்டாப்புல, என்னங்க 2 கேமரா காசுலாம் போயிருமேங்கன்னு. வேலை நடக்கும், நீ தைரியமாக ஆரம்பிங்க அப்படின்னாப்புல. அடுத்த நாள் வேஷ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிடுவாப்புல. அவர் கேமராமேன்றது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். பட்டை கலப்பாப்புல இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு, நேச்சுரலான கிஃப்ட்டு அதுவாக வந்து அமைஞ்சிச்சு. அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கபில் சங்கர் சார்கிட்ட, சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சிட்டேன் சார் இன்ஃபார்ம் பண்ணு. என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலான்னு. சார் ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எழுதுனேன். இது சின்ன பட்ஜெட்னு இவங்களாம் சொல்கிறாங்க, யாரும் நம்பாதீங்க. இது வந்து 8 வருஷம் என்னோடய டைமை போட்டால் பெரிய பட்ஜெட்டு. அந்த டைம் தான் இப்போ பட்ஜெட்டு. ஏன்னா அது அந்த டீட்டெயில் பார்த்தாலும் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, டீட்டெயில் பார்த்துட்டீங்க, அவங்களுக்கே தெரியும். அதில் சார்கிட்ட கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம்ல. சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கான், அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. அதுன்னு இது வந்து சக்தி சார் அவங்க மாதிரியே ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா எல்லோரும். ஏன்னா சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோடய 15 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கேமராமேனு. அறிமுகப்படுத்த மாட்டேன்ட்டான். இல்லை அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க, படம் முன்ன பின்னலாம் இல்லை, பேரை கெடுத்துடக்கூடாதுன்றலாம் கவனமாக இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போது உங்களில் யாருன்னு சொல்ல வரும்போது ஒரு 3 பேர் என்னை கூப்பிட்டு போனீங்க. இங்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தி அண்ணன்ட்டு வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களில் 3 பேரும்போது அவங்கள பிரித்து சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு இருக்குது 15-20 வருஷமாகவே. அந்த 3 பேருக்கு கூப்பிட்டு போய் சக்தி அண்ணன்ட்ட படத்தை போட்டு காமிச்சா நான் சார். ஏன்னா எல்லா குழந்தையும் வேணுன்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் கொடங்கி, ஒற்றன், சதீஷு, உங்கள் 3 பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினதுக்கு காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும். அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சரியான இடத்த சூஸ் பண்ணியிருக்கா வாய் அப்படின்ட்டு சக்தியானனுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடன்ட்டு இங்கே வரைக்கும் கைடு, அண்ணன் கைடு எல்லாமே பண்ணி ராஜா சார் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தோன்னே உடனே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் மேட்ரு சொன்னேன். அது முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்து ஒரு 30-35 நாளில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன், படம் முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு. தீபாவளியிலேருந்து 24ஆம் தேதி படத்தை வரும். வந்தே 4-5 நாள் தான் உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க, டிசம்பர் 1 கொடுங்கண்ணே. அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து ரூல்ஸ் இங்கே வேறு கணக்கு இருக்குது, நம்ம கவனமாக போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்களும் சுருக்கமாக பேசுன்றாங்க, சுருக்கமாக பேசிக்கிறீங்க. நிறையா விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்குது. அப்புறம் வெங்கடேஷ், விசித்திரன், இவங்கெல்லாம் ஆரம்பகால நண்பர்கள். அதனால் வந்து விஜய் சத்யா, வெறி முருகேசன், இவங்கெல்லாம் இந்த அஸ்டண்டர்ட் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்தே நட்பு வட்டாரம். அதனால் எதுவுமே எதிர்பார்க்க. இந்த ரவீனா, சந்தோஷம்லாம் வந்து சமீப பழக்கம், 4 வருஷம் பழக்கம். அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து வந்ததுனால வந்தியா வீட்டில் படுத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க, இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலாக வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு. இந்த ஒத்துழைப்பு இருந்தனால தான். பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன், அவன் என் படத்துக்கு இது மிகையாத்தான் இருக்குன்னு நான் சொல்கிற வார்த்தை அதே நிஜம். என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸே ஆகாமல் பிடிவாதமாக அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு அவன் தான் பண்ணேன். அவன் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேட்ச் ஒர்க்கோடு சேர்த்து. அவன் வந்து 72 நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான். நான் ரஃப்பாக அப்படியே வரைஞ்சி ஒவ்வொரு ஷார்ட்டாக வரைஞ்சி அப்படியே காட்டினேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு பென்டேப்லெட் வச்சுட்டு உயிராக நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் காட்டிடுறேன். அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதின டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகமும் இன்னும் அப்படியே இருக்குது. 72 நாள் எடுத்துகிட்டு முழு படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டேன். இதானே படம்ன்ட்டு. அப்புறம் கேமராமேனுக்கு எழுதியாச்சு. குரசவா மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது 2 கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதை ஓரளவு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை பண்ணி கொடுத்துட்டாங்க.
வேறு கடைசியாக ஒரு ஆணிவேர் சப்போர்ட் வந்தது. அது நான்லாம் முயற்சி பண்ணல. சக்தியானன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர்ஓ இவங்கெல்லாம் இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கணும்னு. உடனே அண்ணன் ஃபோனை போட்டு சுரேஷ் சந்திரா சார் ஃபோன் போட்டு அண்ணன் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, சார் ஒரு நல்ல படம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது பண்ணுறேன், ஆனால் இந்த மேடையில் தான் சொன்னாங்க இது நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறேன்னு. அது ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது இல்லை நேரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான் கேட்டாங்க போல் அழுத்தமெல்லாம் சக்தி சார் யாருக்குமே பேசணும் இல்லையா, என்ன அவசியம், அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம் சார் மரியாதையாக இருக்கோம் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம். அது ஏன்னா ஒரு நாங்கள் சும்மா வேலை ரோசமாக சொல்லிக்கலாம்ல, சம்பளம்லாம் கொடுத்து வேலை வாங்கணும்ன்ட்டு அதுக்காக அப்படி சொன்னோன்னா அது சாருக்காக உள்ள வந்து பார்த்தாங்க. ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, பெரிய இடம் நாங்கள் இங்கே வந்து இப்போ வர்றதுக்கே பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம்னாப்புல. இப்படிலாம் சொல்லித்தான் கோடம்பாக்கத்தில் பல சினிமா எங்களுக்கு நெருங்க மாட்டேங்குது. அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, நாசர் சாரும் வரும், நாங்கள் நிறையா சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கும் வேலை தெரியுமையா, தூக்கி விட்ருமையா, வர சொல்லுங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள பெரிய செட்டப்லேயே பார்த்துட்டு இருக்கோமா, அதனால் அவங்க சில பேர் அணுகாமல் இருக்காங்க. நான் சொல்லிக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க சார் என்கிட்ட சொன்னது, அதுக்கு சாட்சி சார் பக்கத்தில் இருக்காங்க. வேறு ரவீனாவை வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேயா பிக்சர்ஸு கணேஷ் சார் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க நிஜம், இதுதான் அவர் நிஜம். கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பிடிச்சி படத்தை போய் விமியோ ஆப்பில் போய் படத்தை போட்டு காமிச்சேன். பார்த்தாங்க, ஒரு நிறுத்தி ஒரு நாள் பிஸிமேன், பயங்கர பிஸிமேன், 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. நிறுத்தி பார்த்தாங்க. பார்த்தோன்னே அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும், நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக முடிவு பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் விமியோ ஆப்பில் காட்டினது தான் பெரிய திரையில் வருமா, அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க. கேட்குறீங்க, அதில் வேறு மாதிரியா வரப்போகுது, அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்போ இல்லை எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆரில் தான் ஷோ போட்டோம். பார்த்தாங்க, படத்தை பார்த்துட்டு ஒன்று சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை அந்த ஃபீல்டில் பார்த்தே பழக்கப்பட்டேன், அது பார்க்கணுன்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்கிட்ட தான் ஐடியா பண்ணியிருக்கேன், வச்சுக்கோங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடகடன்னு கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க.